عليكم السلام. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. وعن عائشة رضي الله تعالى عنها ما انتقل رسول الله صلى الله عليه وسلم لنفسه قط أبدا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பேரன்பு கொண்ட திருவரம்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாக பெருமக்கள் மற்றும் உலமா ஆலிம்கள் இவருடன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த துவாக்குடி ஹயாத்துல் இஸ்லாம் பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து நிறைவான ரஹமத்தை தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சின்ன சபையாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய மக்களை மதிக்க வேண்டும் என்கின்ற கண்ணிய நோக்கோடு நாம் வாழக்கூடியவர்கள். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், பெரும் பெரும் சாதனைகள் படைத்தவர்கள் அல்ல நாம். இஸ்லாத்தில் பாடுபட்ட எத்தனையோ உலமாக்களுக்கு மத்தியில், எத்தனையோ தீன்தார்களுக்கு மத்தியில், எத்தனையோ தாய்மார்களுக்கு மத்தியில் ரகசியமாக பொதிந்திருக்கக்கூடிய, புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த கண்ணியத்தை காட்டும் முகமாக சிறு கூட்டமாக இருந்தாலும் அமல் செய்யக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே எந்த உலகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கவில்லை என்று சொன்னால் படைக்கப்பட்டிருக்காதோ, அப்படிப்பட்ட நபி இன்று நம்முடன் இல்லை. ஒரு கற்பனைக்கு அவர்கள் நம் முன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் இங்கு குழுமையே முடியாது. எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. நாம பார்க்கிறோம், சாதாரண மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் கூட அழைப்பை ஏற்று, அந்த சாதாரண மக்களுடைய அழைப்பை ஏற்று வரக்கூடியவர்கள் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி, வழிமாறுகளை பின்பற்றி அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய தர்காக்களை நாம் பார்க்கிறோம். அங்க எவ்வளவு கூட்டம்! ஆட்களுடைய நடமாட்டம் இல்லை என்று சொல்ல முடியாது, கொரோனாவுடைய காலத்தை தவிர்த்து. எப்பொழுதுமே நல்லவர்களுடைய அடக்க ஸ்தலங்களில் மக்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்க முடிகின்றது. என்ன நோக்கம்? ஒரே நோக்கம்தான். இவர்கள் எப்படி ஈமானை பெற்று இறை நெருக்கத்தை அடைந்து இன்றும் மக்கள் மறவாது அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்களோ, நன்மைகளை எத்தி வைக்கிறார்களோ, அது போன்ற பாக்கியம் எனக்கும் நாளை கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான். எத்தனையோ முன் எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை இதுவாகத்தான் இருக்கும். எப்படியாவது இந்த நல்லவர்களை போன்று நாமும் மாறிவிட வேண்டும். எனவே ஒரு கற்பனைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு வினாடி கூட பொறுத்திருக்காது. சொத்து சுகங்களை அளித்தாவது
நபியை சந்திக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் எத்தனை ஜமாத்தாக பிரிந்திருந்தாலும் கூட அத்துணை ஜமாத்தார்களும் அங்க நிற்பாங்க. அத்துணை ஜமாத்தார்களும் அங்கு நிற்பார்கள். இந்த மீலாதின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நபி அவர்கள் நமது உள்ளத்தில் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் ஒன்று கூடுகிறோம். நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு மாண்புகளையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வழங்கியிருக்கிறார். வேற யாருக்காக வேண்டி வழங்கவில்லை. லியக்ஃபிரக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக, உங்களது முன்பின் பாவங்களை உங்களுக்காக வேண்டித்தான் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உங்களது முன்பின் பாவத்தை உங்களுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். வயத்தின் நியமத்துகு அழைக்க, எனது ஒட்டுமொத்த நியமத்துகளையும் உங்கள் மீது நாம் பரிபூர்ணமாக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துல எவ்வளவு பெரிய நியமத்துகளை அடைந்த பாக்கியசாலிகள் இருந்தாலும் கூட அவர்கள் நபி அவர்களுக்கு கிடைத்த பரிபூர்ணத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நபி அவர்களுக்கு கிடைத்த பரிபூர்ணத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வயஹ்தீக சிராத்தம் முஸ்தகீமா, நேரான வழியை உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இப்படிப்பட்ட சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. எனவே பெருமானுடைய மாண்புகள் இருக்கிறது, அது மகத்தான விஷயம். தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, நாயகத்தின் மாண்புகள். நமக்கு தெரியாத கண்ணியமான வார்த்தைகள் கிடையாது நபி அவர்களை புகழ்வதற்கு. நமக்கு தெரியாத கண்ணியமான வாழ்க்கை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நிரப்பமாக வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். நபி அவர்கள் மீது ஒரு சின்ன அவதூறு பரப்பப்பட்டாலும், ஒரு தவறான வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் நாம் கடும் கோபம் கொள்வோம். காரணம், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷா, எங்களது நபி தீய வார்த்தைகளை பேசியவர் கிடையாது. வ முத்தஃபஹிஷா, எங்களது நபி கெட்ட செயல்களில் ஈடுபட்டது கிடையாது என்று பெருமானாருடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் முழுமையாக நம்பக்கூடியவர்கள். எண்ணத்திற்குரியவர்களே, மகத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடு அந்த வார்த்தை பத்தவே பத்தாது. அவ்வளவு மகிமை மிக்கவர்கள், கண்ணியம் நிறைந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பரப்புகின்ற பொழுது உக்பத் இப்னு அபீ ரபியா, எத்தனையோ எதிரிகள் நபி அவர்களை முடக்க பார்த்தார்கள். எத்தனையோ எதிரிகள் நபி அவர்களை முடக்க முயன்றார்கள். அதில் மிகவும் தைரியசாலியாக, கை தேர்ந்தவராக உக்பத் இப்னு அபீ ரபியா குஃபார்களுக்கு மத்தியில் சவால் விட்டு சென்றான். நான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை மடக்கிடுறேன், ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை விடச்சுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் என்று குஃபார்களுடைய கூட்டத்தில் சபதம் எடுத்துக்கொண்டு நாயகத்திற்கு நிற்கிறான். சபதம் எடுத்துக்கொண்டு நாயகத்துடைய சன்னிதானத்தில் நிற்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், உங்களுக்கு எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குதா? எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குதா? அதற்கு உடனடியான ஏற்பாடு நடக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். சின்ன சின்ன இயக்கங்களுக்கு தலைமைத்துவம் தாங்குவதற்கிறதே, அது மிக பெரும் கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் பார்க்கப்படக்கூடிய காரியம். அதை மிக லேகுவாக, மிக லேசாக ஒரு சமூகம் நாயகத்துடைய காலடியில் கொட்டுவதற்கு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு பெரிய மதிப்பை நாம் முன்னிறுத்தி இருக்கிறோம். இவர்கிட்ட ஒரு சின்ன அசைவை கூட பார்க்க முடியலையே, ஒரு சின்ன அசைவை கூட பார்க்க முடியலையே. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அழகான பெண்ணு வேணுமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அழகான பெண்ணு வேணுமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டாதான் தெரியும். எத்தனை வீடுகள்ல மாப்பிள்ளமார்கள் இருக்கிறார்களோ, பொண்ணு கிடைக்கலையாத்தான் கேட்டதான் தெரியும் வழி. ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. அதற்கு நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. எங்க மகனால சொல்லிட்டேன், எங்க பக்கத்து மகனால சொல்லிட்டேன், எங்க வட்டார தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா பொண்ணு சரியா அமைய மாட்டேங்குது என்று வேதனைப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க.
அழகு சௌந்தரியமான பெண் வேணுமா? இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்ணை உங்களுக்கு நாம் நிக்கா முடித்து வைக்கிறோம். பெண்ணாசை காமித்தார்கள். நபியவர்களுக்கு பெண்ணாசை காமித்தார்கள். எந்த பதிலும் இல்ல, அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே அவர்கிட்ட. அடுத்து கேட்டாரு, சரி ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறாரோன்னு சொல்லி, எல்லா செல்வத்தையும் உங்களது காலுக்கு கீழே கொட்டுறோம், அதுவாது நீங்க வச்சுக்கிறீங்களா? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் உங்களது சன்னிதானத்தில் வந்து கொட்டுகிறோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், இந்த தீனை பரப்புவதை விட்டுவிடுங்க. எங்களது முன்னோர்களுடைய வழிகளை பின்பற்றுங்க. உங்கள்கிட்ட வேற எந்த கோரிக்கையும் வைக்கல. இந்த கோரிக்கைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன? பொன்னை தருகிறோம், பொருளை தருகிறோம், பதவியை தருகிறோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் கொண்ட கொள்கையை விட்டு விடுங்கன்னு சொன்னப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதில சொன்னாங்க. சொல்லுங்களேன், எல்லாருக்கும் தெரியும் தானே. என்ன பதில சொல்லியிருக்காங்க? சொன்னாங்க, ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனையும் கொடுத்தாலும் கூட நான் எனது கொள்கையை விடமாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய மதிப்பை இந்த நிகழ்வை விட மதிப்பிட்டு விட முடியுமா? இந்த நிகழ்வை விட மதிப்பிட்டு விட முடியுமா? அந்த சமூகம் யாருக்குமே கட்டுப்படாத சமூகம், தனக்கு மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒத்துக்கொள்ளாத சமூகம். நபியிடத்துல வந்து மன்றாடுறாங்க, நபியிடத்துல வந்து மன்றாடுகிறார்கள். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை, பல தலைவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை ஆசைகள் காட்டினாலும் அந்த அத்துணை ஆசைகளுக்கும் விலை மதிப்பில்லாத ஒரு நிகரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து நிறுத்தினார்கள். ஒரு கையில் சந்திரனையும் ஒரு கையில் சூரியனையும் கொடுத்து இந்த கொள்கையை விட சொன்னால் நான் விட மாட்டேன். எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க மனிதர், எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க மாண்பிற்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்தவர் எழுந்து சென்றார், இவர் கொண்ட கொள்கையை ஒருபோதும் விடமாட்டார் என்று சொன்னது மட்டுமல்ல, சத்தியமான மார்க்கம் அதுன்னு சொல்லிட்டு போனார். நபியுடைய மாண்பை பார்த்து, நபியுடைய மதிப்பை பார்த்து வந்தவர், நபியை கெடுக்க வந்தவர், நபியுடைய சிந்தனையை மாற்ற வந்தவர், சிந்தனை மாறி போனார். சிந்தனை மாறி போனார். தன் சமூகத்தில் சொன்னார், மாற மாட்டார். ஏன்னா இவர் கொண்ட கொள்கை உண்மையானது, இதற்கு எந்த ஆசையுமே. எண்ணியத்திற்குரியவர்களே, மகத்தான மாண்பிற்கும் உயர்ந்த குணங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரித்தானவர்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நமது ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது, ஃபவ்வல்து அலல் அன்பியாஇ பிசித்தின், மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு 6 பிரத்யேகமான சிறப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரத்யேகமான 6 சிறப்புகள் இருக்கு எனக்கு. ஒன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதைது ஜவாமியல் கலீம், எனது வார்த்தை சிறியதாக இருக்கும், ஆனால் அதன் பொருள் ஆழமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை நளினத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மாதிரி மைக்க பிடிச்சு சரளமாக பேசக்கூடிய, சுவாரஸ்யமான நகைச்சுகளை அடித்து விட்டுவிடக்கூடிய, பதக்கட்டுகள் அமைத்து வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னாருன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, நாயகமே நல்லது எது, கெட்டது எது? மாஹுவல் பிர்ரு வல் இஸ்ம், எது நன்மையான காரியம், எது கெட்ட காரியம் சொன்னே நபி சொன்னாங்க ஒரே வார்த்தையில, அல் பர்ரு அல் பிர்ரு குலுகுல் ஹசன், நன்மையான காரியம் எது தெரியுங்களா? அழகான குணம்னு சொன்னாங்க. 5 வேளை தொழுகிறது, 30 நாள் நோன்பு இருக்கிறது, எல்லாருக்கும் சலாம் சொல்றது, விருந்தாளிகளை கவனிப்பது, எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது. அத்துணை நன்மையான காரியங்களும் அத்துணை நல்ல காரியங்களும் அந்த ஒரு வார்த்தையில வந்துருச்சு. அந்த ஒரே வார்த்தையில வந்துருச்சு. வந்தவருக்கு வேற விளக்கமே தேவையில்லை, வந்தவர் வேற கேள்வி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரே வார்த்தையில பதில். நன்மையான காரியம் எது? சுலுக்குல் ஹசன், நல்ல குணம். முடிஞ்சு போச்சு.
இது அல்லாஹ் கொடுத்த பரிசு. வேற எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட பரிசு கிடைக்கவே இல்லை. அதனால்தான் நபியுடைய எந்த வார்த்தையை கொண்டும் இந்த ஹதீஸை கொண்டு இந்த முஃமின் வழி தவறிவிட்டார் என்று சொல்லவே முடியாது. நபியுடைய எந்த ஹதீஸையாவது மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸை வைத்து நான் வழிகட்டு விட்டேன் என்று உலகத்தில் எந்த கொம்பாலும் சொல்ல முடியாது. நபியுடைய ஹதீஸை படித்து திருந்தி வைத்தால் அந்த உலகம் பார்க்கும். நபியுடைய வார்த்தையை கேட்டு தீய விளக்கத்தை பெற்றவர்கள் உலகத்தில் கிடையவே கிடையாது. காரணம், நபியுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி அது. சொன்ன வார்த்தை சின்னதா இருக்கும், பொருள் நிரம்ப இருக்கும். அவர் பாவம் என்னன்னு கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா ஹாக்க ஃபீ ஸத்ரிக, ஒரு காரியம் உங்களது உள்ளத்தை உறுத்தினால் அது பாவம் சொன்னாங்க. சின்ன வார்த்தை. ஒரு காரியம் உங்களது உள்ளத்தை உறுத்துகிறது, நீங்க போய் எந்த ஹஸரத்தையும் கேட்கிற அவசியம் இல்ல, இது ஹராமா ஹஸரத்து மனசுல உறுத்தல் ஏற்படுதல, போய் மார்க்க அறிஞரிடத்துல போய் கேட்கணும்னு தோணுதல, இந்த காரியம் பாவமான காரியம் என்று நபி சொல்லி கொடுத்தார். இந்த காரியம் பாவமான காரியம். மா ஹாக்க ஃபீ ஸத்ரிக, உங்களது உள்ளத்தை எது உறுத்துகின்றதோ அந்த காரியம் கெட்ட காரியம். அந்த காரியம் கெட்ட காரியம். எந்த காரியத்தை மக்களுக்கு முன்னால் செய்கின்ற பொழுது நீங்கள் அதை அருவருப்பாக கருதுவீர்களோ அந்த காரியம் கெட்ட காரியம். ரெண்டே தான் சொன்னாங்க. ஒன்னு வெளிரங்கமான விஷயம், இன்னொன்னு உள்ரங்கமான விஷயம். ஒண்ணு வெளிரங்கமான பாவம், இன்னும் உள்ளரங்கமான பாவம். நபி எப்படிப்பட்ட மாண்பிற்கு சொந்தக்காரர்கள், நபி எப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்கள். சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் ரத்தன சுருக்கமான வார்த்தைகள், ஏராளமான கருத்துகள் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருந்தார். இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பு நபிக்கு கொடுத்திருந்தா, எதிரிகள் நபி அவர்களை கண்டு அச்சம் கொள்ளக்கூடிய உதவியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நஜ்த் தேசத்தினுடைய போரை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்ப வருகின்ற பொழுது ஒரு இடத்துல அசந்து படுக்கிறாங்க. சொன்னாங்களா, இங்க அங்கங்க எங்க மரம் இருக்குதோ அதை பார்த்து ஒதுங்கி படுங்க, நிழல்ல. எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு படுத்திருக்கிறாங்க. நபி அவர்கள் தங்களது வாளை ஒரு மரத்தின் கிளையில் தொங்க விட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஒரு எதிரி அந்த கத்தியை எடுத்துட்டு நபியோட கழுத்துக்கிட்ட நிக்கிறார். என்னிடத்துல உன்னை யாரை காப்பாற்றுவார், என்னிடத்துல இருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்று நபியை பார்த்து கேட்கிறான். வந்த எதிரி கேட்கிறான். நபி அவர்கள் கண்ணை முழிச்சு பதட்டம் ஆடையில அல்லாஹ் நாங்க கத்தி கீழே வந்துருச்சு. அவர் கையை மடக்கி அது இதுன்னு காட்டலாம் இல்ல, எதையுமே செய்யல. நபி அவர்கள் அல்லாஹ் நாங்க, அவனுடைய கையில இருந்து வாள் விழுந்துருச்சு. உன்னை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்டவன் அவ்வளவு துணிச்சலாகவும் பிடிப்பாகவும் பிடித்திருந்த கத்தி அது தானாக விழுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த உதவி. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த உதவி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிர்கல் என்கின்ற ஒரு மன்னரை பற்றி புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கும். அதை ஹிர்குலஸ் என்று பாட புத்தகத்தில் பதிவு செய்வார்கள். அவருடைய பெயரை ஹெர்குலஸ் என்று சொல்லுவாங்க. இந்த ஹிர்கல் அப்படின்ற மன்னர் இருக்காரே, அவரு வானசாஸ்திரத்துல கை தேர்ந்தவர், நட்சத்திர கல்விகளை படித்திருந்தவர். அவருக்கு ஒரு கட்டம் வருகிறது. நட்சத்திரத்தை கொண்டு அவர் கற்ற கல்வியின் மூலமாக ஒரு சின்ன இடையூறு ஏற்படுது. ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிருக்கு இன்னைக்கு உலகத்துல. அந்த பாதிப்பு ஹத்னா செய்த மக்களின் மூலமாக உண்டாகி கொண்டிருக்கிற விளங்குறாரு. ஹத்னா செய்த மக்களின் மூலமாக உண்டாக போகிறது என்று விளங்குறாரு. அப்போ அந்த ஹிர்கல் என்கின்ற அந்த மன்னருக்கு தெரியுது, இந்த கத்னா செய்யற பழக்கம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா யகூதிகளுக்கு இருக்கு. யகூதிகளுக்கிட்ட ஏதோ ஒரு நிகழ்வு, ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு, ஒரு புதிய காரியம் தோன்றி இருக்கிறது என்று அந்த ஹிர்கல் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கடிதம் வருகிறது.
மதீனாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கலுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கலிமாவின் பக்கம் திரும்ப வாருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கல் மன்னருக்கு எழுதிய அந்த இஸ்லாமிய அழைப்பினுடைய கடிதம் வருகிறது. அதை வாங்கி பார்க்கிறாங்க. பார்க்கிற பொழுதுதான் ஹிர்கலுக்கு ஒரு விஷயம் புரிகிறது. அரபிகளும் இது போன்று ஹத்னா செய்வார்கள், அரபிகளும் இது போன்று ஹத்னா செய்வார்கள் என்று ஹிர்கல் ஏளனம் செய்தார். ஹிர்கல் ஏளனம் செய்தார். நமது நாட்டிற்கு அரபு தேசத்தில் இருந்து மக்கள் யாரும் வந்திருக்கிறாங்களா, அரபு தேசத்திலிருந்து மக்கள் யாரும் வந்திருக்கிறாங்களா என்று கேட்ட பொழுது அந்த நேரத்தில் அபு சுஃபியான் இஸ்லாத்தை அப்ப ஏத்துக்கல. அவர் இஸ்லாத்திற்குரிய மிகப்பெரிய விரோதியா இருந்தார். இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 6க்கு பிறகு நடந்தது. நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த நிகழ்வு இது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த நிகழ்வு இது. அப்ப அபு சுஃபியான் ஈமான் கொள்ளல. அந்த கூட்டத்தில் இருக்காரு, 10ஓட 11 இருக்காரு. அந்த 11 பேரையும் கூட்டிட்டு வராங்க. ஹிர்கலுடைய சபையில் நிக்க வைக்கிறாங்க. கேட்கிறாங்க, மையக்கரவு மின்னி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை காமிச்சு இந்த நபருக்கு சொந்தக்காரர் இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. நபியுடைய உறவினர் யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முப்பாட்டனார் அப்துல் முனாஃப், நபியுடைய முப்பாட்டனார் அப்துல் முனாஃப், அதே முப்பாட்டனார் யாருக்கும் ஹஜ்ரத் அபு சுஃபியான் அவருக்கும் அப்துல் முனாஃப் தான் முப்பாட்டனார். அப்ப அபு சுஃபியான் அந்த கூட்டத்தில் இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் தான் அவருக்கு நெருங்கிய உறவினர், நான் தான் அவருக்கு நெருங்கிய உறவினர். ஹிர்கலுடைய சன்னிதானத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி அவரோடு வந்தவங்க எல்லாம் நிக்க வைக்கிறாப்ல. ஹிர்கல் அவரோட வந்தவங்க எல்லாம் பின்னர் நிக்க வைக்கிறாரு. ஒரு தர்ஜுமானை கூப்பிட்டு சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் இந்த மக்களிடத்துல கேளுங்க. இவர் ஏதாவது பொய் சொன்னாருன்னா பின்னாடி இருக்கவங்க இவரை பொய்யர் என்று சொன்னார்கள் என்று சொல்லிருங்க, இவரை நான் முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. இருக்கிறவர் ஒவ்வொரு கேள்வியா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, கைஃப நசபு, இவருடைய நசபு எவ்வாறு உள்ளது, இவருடைய வம்சம் எப்படிப்பட்டது என்று கேட்கிற பொழுது து நசபின் என்று அபு சுஃபியான் சொல்றார். ஒரு சிறந்த வம்ச வழியை கொண்டவர், ஒரு சிறந்த வம்ச வழியை கொண்டவர். பொய் சொல்ல முடியல. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது அபு சுஃபியான் முஸ்லிமான சொல்றாரு, நான் எவ்வளவோ பொய்களை திரிக்க வேண்டும், நபியின் மீது பழி சுமத்த வேண்டும், நபியுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று நான் எவ்வளவோ போராடினேன். ஆனா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் என்னை பொய்யன் என்று சொல்லுவார் என்ற வெட்கத்தினால நான் விட்டுட்டேன். அவன் கேட்டான், ஹிர்கல் எப்படிப்பட்ட நசபுக்கு சொந்தக்காரர், கண்ணியமான வம்சவழியை பெற்றவர். பிறகு ஹிர்கல் கேட்டாரு, இவர் இதற்கு முன்னால இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காரா, நபி என்று இதற்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரா என்று கேட்ட பொழுது லா, அபு சுஃபியான் சொன்னாரு, இல்ல, இதுக்குள்ள வார்த்தை சொன்னதில்லை. திரும்ப ஹிர்கல் கேட்கிறாரு, இவருடைய தகப்பனார் ஆட்சியாளரா இருந்தாரா, அரசரா இருந்தாரா? ஆலலா. அபு சுஃபியான் சொன்னாரு, இல்ல, அரசராக இல்ல. அடுத்து கேட்டார் ஹிர்கல், இவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஏழைகளா செல்வந்தர்களா, ஏழைகளா செல்வந்தர்களா? அபு சுஃபியான் சொன்னாரு, அனைவருமே ஏழைகள். நபியுடைய மார்க்கத்தை தழுவியவர்களில் பெரும்பாலானவர்கள் எளியவர்கள் என்று அபு சுஃபியான் அங்கு பதிவு செய்கிறார். திரும்ப கேட்கிறார் ஹிர்கல், இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு யாரேனும் இஸ்லாம் பிடிக்கவில்லை, இந்த மதம் தவறாக இருக்கிறது என்று கருதி வெளியே போயிருக்காங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அபு சுஃபியான் சொன்னாரு, இதுவரைக்கும் யாரும் போல, இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்னார். அதுக்கடுத்து கேட்டாரு, இதற்கு முன்னால் அவர் பொய் சொல்லியிருக்காரான்னு சொல்லி, இதற்கு முன்னால பொய் சொல்லியிருக்காரா? இதெல்லாம் பெருமானுடைய மாண்புகள். எதிரி கூட பொய் சொல்ல முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி கொடுத்தார். ஒரு எதிரி கூட மனதுல வெறுப்பு இருக்குது, எப்படியாவது பொய் சொல்லி பழி சுமத்தி அவர்களது கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற முழு ஆர்வத்தோடு இருக்கிறாரு. ஆனா பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தூக்கிட்டான். பொய் சொல்ல முடியல. தெளிவா கேட்காரு ஹிர்கல், பொய் சொல்லுவாரான்னு சொல்லி.
அபூ சுஃபியான் சொன்னாரு, இவர் இதற்கு முன்னாடி எந்த ஒரு பொய்யுமே சொன்னது கிடையாது, எந்த ஒரு பொய்யுமே சொன்னது கிடையாது. இப்படிப்பட்ட சான்றை கொடுப்பது மிகப்பெரிய கஷ்டம். இப்படிப்பட்ட சான்றை ஏதாவது மோசடி பண்ணியிருக்காரான்னு சொல்லி கேட்டார், ஏதாவது மோசடி பண்ணியிருக்காரான்னு சொல்லி. அப்போ அபூ சுஃபியான் சொன்னாரு, இதுவரைக்கும் எந்த மோசடியும் செய்யல, ஆனா இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஹுதைபியா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்துல சரியா நடந்துக்குவாரா அல்ல ஏமாத்திடுவாரான்னு எனக்கு தெரியாதுன்னு வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி மெதுவா தனது நயவஞ்சகத்தை, தனது வெறுப்பை, தனது குஃப்ரை அபூ சுஃபியான் வெளிப்படுத்துறார். அபூ சுஃபியான் வெளிப்படுத்துறாரு. இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும், இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நபியுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், குறைப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. எப்படிப்பட்ட வாய்ப்புங்க? எப்படிப்பட்ட வாய்ப்பு? இதுவரைக்கும் அவர் மோசடி செய்யவில்லை, இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அதை சரியா நிறைவேற்றுவாரா இல்ல ஏமாத்திருவாரான்னு தெரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, பாசாங்கா பேசி முடிச்சார். எண்ணித்திற்குரியவர்களை ஹிர்கல் கேட்டாரு, அவர் என்னதான் சொல்றாரு, அவர் என்னதான் சொல்றாரு? அதுக்கு அபூ சுஃபியான் சொன்னாரு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, உங்களது முன்னோர்கள் கொண்டு வந்த கொள்கைகளை விட வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், உறவினர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற தகவலை எல்லாம் ஹிர்கல் இடத்துல அபூ சுஃபியான் சொல்லி முடிக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம்? இதை கேட்ட ஹிர்கல் சொன்னாரு, இதை கேட்ட ஹிர்கல் சொன்னாரு, அகில கிதாபுகள் வேதக்காரர்கள் சொன்ன அத்துணை சமாச்சாரங்களும் இந்த நபியுடைய, இந்த மனிதனுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கிறது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இவருடைய வார்த்தைகளில் இருக்கிறது, இவர் உண்மையான நபி என்று ஹிர்கல் சொன்னார். இதை விட மிகப்பெரிய மாண்பு என்ன கிடைக்க முடியும்? இதை விட மிகப்பெரிய மாண்பு இஸ்லாத்தை ஏற்காத ஹிர்கல், ஒரு மிகப்பெரிய ஆட்சியை, சாம்ராஜ்யத்தை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அரசன், ஒரு எளிய நபரிடத்தில் கேட்டு தெரிந்த சமாச்சாரங்களை வைத்து, விஷயங்களை வைத்து நபியருடைய மாண்பிற்கும் மதிப்பிற்கும் மதிப்பளித்தவர், கண்ணியப்படுத்தியவர். வந்த நிராகரிப்பார்த்த சொன்னாரு, இவர் ஒரு உண்மையான நபர், இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையானது, அதை ஏற்க வேண்டும் என்று ஒரு அரசர் சொல்கிறார் என்று சொன்னால் நபியுடைய மகத்துவமும் நபியுடைய கண்ணியமும் எப்படிப்பட்டது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இணைத்திருக்கிறவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்கள் மத்தியிலும் இந்த கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள், தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலும் இந்த கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள். ஆயிஷா மட்டும் வந்து 3 சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, 3 சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா நபியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நபியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லி. பலம்மா அஹ்பிரு, எப்போ நபியுடைய வாழ்க்கையை பற்றி அந்த நபர்கள் அறிந்து கொண்டார்களோ, நபியுடைய வாழ்க்கை எப்படிலாம் பெரிய விவரம் எல்லாம் சொல்லல ஹதீஸ்கள்ல, நபியுடைய வாழ்க்கை எப்படி கேட்டு வந்தவங்க நபியுடைய வாழ்க்கையை தெரிந்த பிறகு சொன்ன வார்த்தையை ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க? கஅன்னஹும் தஃபாலூஹா, நாங்க செய்யக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளும் அற்பமானதாக இருக்கிறது, நாங்க செய்யக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளும் அற்பமானதாக இருக்கிறது. ஆனா நபி எப்படிப்பட்டவங்க? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அவர், அவரது வணக்கத்திற்கு நிகராக எங்களது வணக்கத்தை பார்த்தால் அற்பமானதாக இருக்கிறது. ஒருத்தர் ஜோஷ்ல சொன்னாரு, நான் இனிமே ஆனா உசல்லி லைலன் அபதா, நான் எப்போதும் இரவு தொழுதுகிட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை சாமானியமா வந்துருமா? ஒருத்தருடைய அமலை பார்க்கிற பொழுது, ஒருத்தருடைய உழைப்பை பார்க்கிற பொழுது, என்ன மனுஷன் இப்படி உழைக்கிறாரு, இது மாதிரி நம்ம உழைக்கணும், இதுல ஒரு தகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதா என்ற ஒரு வேகமும் ஒரு கவனமும் நம்மை ஈர்க்கும் அல்லவா? அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கேட்டு வந்த 3 நபர்கள், அதுல ஒருத்தர் சொல்றாரு, அபதா, நான் எப்பொழுதுமே இரவுல தொழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஆனா அசூமுன் நகார் அபதா, நான் பகல்ல எப்போதுமே நோன்பு வைப்பேன், வட பஜ்ஜி எல்லாம் கஞ்சி எல்லாம் காய்ச்சி நான் இஃப்தாரே துறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் வேணும்!
நபியுடைய வணக்கத்தை கேட்ட மாத்திரம் நபியுடைய மதிப்பிற்கு நிகராக நம்முடைய மதிப்பெல்லாம் எம்மாத்திரம் என்கின்ற எண்ணத்தில் பித்து பிடித்தவர்களை போல அமல்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை காட்டி தந்த நபியுடைய சன்னிதானத்திலிருந்து வெளியே போறப்ப சொல்றாங்க, நான் பகலெல்லாம் நோம்பு நோப்பேன், இஃப்தாரே செய்ய மாட்டேன். ஏன்? நபியுடைய வணக்கத்தை பார்த்து, அதற்குரிய மதிப்பை பார்த்து தங்களுடைய வணக்கத்தை முழுமையாக தங்களது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற பித்து பிடித்தவர்களாக சஹாபாக்கள் வெளியே போறாங்க. அப்ப நபியுடைய மாண்பும் மதிப்பும் எவ்வளவு மகத்துவமானதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் அதுக்கு மேல, நான் இனிமே கல்யாணமே கட்டிக்கிற மாட்டேன், நான் கல்யாணமே கட்டிக்கிற மாட்டேன், நான் ஏற்றது நிசா, நான் பெண்களை விட்டு முழுமையாக விலகியே வாழ போறேன், துறவரத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்ட ஆயிஷா அம்மா, தீனை தெரிந்தவர்கள், மார்க்கத்தை புரிந்தவர்கள், நபியுடைய எண்ணத்தை உள்வாங்கியவர்கள், ஆயிஷா அம்மா வந்து சொன்னாங்க, நாயகமே உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டாங்க, எடுத்து சொன்ன அதை கேட்ட மாத்திரம் பித்து முடித்தவர்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமலை நிரந்தரமாக செய்வோம் என்ற எண்ணத்தில் இங்கிருந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோமே, நபி அவர்கள் வேகமா போறாங்க. நபி அவர்கள் செய்யிட்டு விடுங்க அப்படின்லாம் விடல, செய்யிட்டு விடுங்கலாம் விடல, வேகமா போறாங்க. போய் நம்ம மக்களிடத்துல கேட்கிறாங்க, அன்தும் அல்லதீன குல்தும் கதா வகதா, நீங்க தான் என் வீட்டுல வந்து சமாச்சாரத்தை எல்லாம் கேட்டுவிட்டு இப்படி எல்லாம் செய்வேன் இப்படி எல்லாம் செய்வேன் சொல்லிட்டு போனாலும் கேட்டாங்க. இணையத்திற்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன் உங்கள நான் தான், அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன் உங்களில் நான் தான், வாத்தகாக்கும் லகு, என்னுடைய எல்லா காரியத்திலும் இறை அச்சத்தை இறை பார்வையை பார்க்கக்கூடியவன் நான் தான் உங்களை விட. ஆனா லாக்கின்னி அசூமு அஃப்திரு, நான் நோம்பு வைப்பேன், நோம்ப விடவும் செய்வேன். பரலான் நோம்ப இல்ல, பரலான் நோம்ப இல்ல, ரமதான் அல்லாத நோம்புகளை சொல்றாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லி நான் என்ன செய்வேன், தொழுகவும் செய்வேன் இரவுல, தூங்கவும் செய்வேன் இரவுல. இது நபி சொன்னாங்க, நான் பெண்களை மனமுடிக்கவும் செய்திருக்கிறேன். இப்பதான் இந்த ஹதீஸ சொன்னாங்க. இந்த ஹதீஸ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிக்காஹுடைய மேடையில, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. இந்த ஹதீஸ நிக்காஹுடைய மேடையில கேட்காதவங்க இருக்க முடியாது, கேட்டிருப்பாங்க, கவனம் இல்லாம இருக்கும், மரணம் இல்லாம இருக்கும். இந்த ஹதீஸ கண்டிப்பா இமாம் படிப்பாரு, ஃபமன் ரகிப அன் சுன்னதி, எனது வழிமுறை எவன் புறக்கணிக்கிறானோ ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பெருமாசம் சொல்லிக்கிறார். எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கவர்கள். முழுமையாக இறைவன் பக்கத்தில் நெருங்க வேண்டும் என்ற ஆசையிலும், நபியுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கையாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஈடுபட்ட சஹாபாக்களை தடுத்து நிறுத்தி, இதுவல்ல மார்க்கம், மார்க்கம் எது என்பதை புரிய வைத்தார்கள். உடனடியான வேலை. மிகப்பெரிய சொந்தக்காரர் உலகத்திற்கு சர்தாரே ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய நபி அவர்கள் தங்களுடைய தோழர்கள் வழி தவறி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன பிரகதல் கூட தனது நழுவ பாதங்கள் நழுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனடியாக வேகமா போயிச்சுதான் தடுக்கிறாங்க. நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த பிறகுதான் இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிலாம் இல்ல. நுபுவத்துக்கு முன்னாடியே நபியை பிடித்தான். நுபுவத்துக்கு முன்னாடியே நபியுடைய கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் மக்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விழச் செய்திருந்தான், வைக்க செய்திருந்தான். ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்த்துகின்ற பொழுது அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் தாங்க முடியாமல் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லி தனது மனைவியிடத்தில வந்து போர்த்த சொன்ன பொழுது ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நாயகமே உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றோம், மா யுக்ஸீக் அல்லாஹ், அங்க அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். மா யுக்ஸீக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுங்களா? இன்னக தஸிலுர் ரஹம்,
நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்பவர். நீங்கள் உறவினருடன் சேர்ந்து வாழ்பவர். கல்ல சிரமத்தை சுமப்பவர்கள். யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கோ அதையெல்லாம் நீங்க தாங்கிக்குவீங்க. சிரமத்தை சுமப்பவர். இயலாதவர்களுக்காக வேண்டி சம்பாதிப்பவர். இயலாதவர்களுக்காக வேண்டி நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்காக வேண்டி என்று நினைக்க மாட்டீங்க, இல்லாதவர்களுக்கு என்று நினைப்பீங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு! எப்ப கிடைச்சிச்சு? நபித்துவம் கிடைச்ச பிறகுங்களா? இதற்கு முன்னால் இருந்த குணங்கள் இதெல்லாம் நபியிடத்துல. எவ்வளவு பெரிய மகத்தான மாண்பு இதெல்லாம்! நாம் இதெல்லாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் பரிமாற கடமைப்பட்டிருக்கிறோம். நபியுடைய மாண்புகளை நமக்குள் பரிமாறிக்கொண்டு அந்த மகத்துவத்தை இந்த கல்வியில் சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் விடல, கதிஜாமா சொன்னாங்க, விருந்தாளிகள் வந்தா விழுந்து விழுந்து உபசரிப்பீங்க. விருந்தாளிகளை உபசரிப்பீங்க நீங்க. உண்மையான முறையில் ஒருத்தருக்கு சோதனை வந்தா அதற்காக வேண்டி நீங்கள் பொழுதானைக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பீங்க. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நுபுவத்து கொடுப்பதற்கு முன்னால் இருந்த மகத்தான குணங்கள். இதை ஒரு மனைவி கணவனுக்கு சொல்லி, நபிக்கு சொல்லி ஆறுதல் படுத்துகிறது சொன்னால் எவ்வளவு மகத்திற்கும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான மாமனிதர் என்பதை நாம் விளங்க வேண்டும். எண்ணியத்திற்குரியவர்களே, பெருமாள் சாஸ்திரம் ஒரு சஹாபி கேட்டாரு, ஐயோ அஃதலுன் நாஸ், மக்கள்ல சிறந்தவர் யாருன்னு சொல்லி. நபி சொல்லி இருக்கிறான், நான் தான்ப்பா மக்கள்லயே சிறந்தவன். இந்த தகுதி நபிக்கு முழுக்க முழுக்க இருக்குது. நபி அப்படி சொல்லல. நபி அப்படி சொல்லல. நபி என்ன தெரியுங்களா சொன்னாங்க? குல்லு மஹ்மூமில் கல்ப், மஹ்மூமில் கல்ப் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க சிறந்தவங்க. வசுதூக்குல் லிசான், உண்மையான நாவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க சிறந்தவங்க என்று நபி சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, சுதூக்குல் லிசான், உண்மையான நாவு அப்படின்னா எங்களுக்கு புரியுது யா ரசூலல்லாஹ், ஆனா மஹ்மூமுல் கல்ப்னு சொன்னீங்களே அது எங்களுக்கு புரியல, அது எங்களுக்கு புரியல. சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தாங்க, மஹ்மூமுல் கல்ப்னு என்ன தெரியுங்களா? பாவமே இல்லாத, பாவ எண்ணங்களே இல்லாத பரிசுத்தமான தூய்மையான உள்ளம் யாருக்கு இருக்குதோ அவர்தான் மஹ்மூமுல் கல்ப். அந்த உள்ளத்துல வலா பகியுன், அநியாயம் செய்கின்ற எண்ணம் இருக்காது. வலா கில்லுன், அந்த உள்ளத்துல கபடம் இருக்காது. வலா ஹசதுன், அந்த உள்ளத்துல பொறாமை இருக்காது. இந்த உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க சிறப்பிற்குரியவர்கள். சொல்லுங்களேன், சத்தியமா இந்த குணம்லாம் யாருக்கு இருக்கு? இதுதான் நபியுடைய மிகப்பெரிய அற்புதம். நான் 2 குணம் தான் சொன்னேன், மொத்தம் 6 குணம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் 2 குணம் தான் சொன்னேன். நபியுடைய வார்த்தை இருக்கிறது ஜவாமியுல் கலீம், சின்ன வார்த்தையா இருக்கும், மிகப்பெரிய அர்த்தம் கொண்டதா இருக்கும். நபி தன்னையே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. தன்னையே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நான் தான் சிறந்தவன் சொல்லல, இந்த கல்வி யாருக்கு இருக்குதோ அவர் சிறந்தவர். எனக்கு இருக்கு, நான் சிறந்தவன். உங்களுக்கும் ஆக்கிக் கொள்ளுங்க, நீங்களும் சிறந்தவன். எண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அழகான குணம் இருக்கிறே மக்களில் சிறந்தவர்களாக மாற்றுவதற்காக வேண்டியுள்ளது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே நபிமாருடைய வார்த்தையில சொல்கின்ற பொழுது, வதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுங்கள், அவர் உண்மையாளர் என்று சொன்னார். வதுக்குர் ஃபில் கிதாபி மூசா, நீங்கள் மூசாவை நினைவு கூறுங்கள், இன்னஹு கான முஹ்லிஸா, அவர் மன தூய்மையானவர் என்று சொன்னாங்க. வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுங்கள், அவர் இன்னஹு ஸாதிகுல் வஅத், வாக்குறுதியில் உண்மையாளர், தனது குடும்பத்தை தொழுகும்படி சொன்னவர். வதுக்குர் ஃபில் இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, நீங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறுங்கள், அவர் உண்மையான நபி. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார் அல்லாஹ், வஜதுனாஹு ஸாபிரா நிஅமல் அப்து, ஒரு மகத்தான பொறுமைக்கு சொந்தக்காரர், மக்களிலேயே மகத்தானவர் என்று இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்ன ரப்பு சுப்ஹானஹு தஆலா நபிக்கு ஒற்றை வார்த்தை சொல்லுவான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், இந்த எல்லா குணத்தையும் பெற்றவர் நீங்க தான் நாயகனே,
இது அல்லாஹ் சொன்னது. தனித்தனியான சிப்பத்தெல்லாம் சொல்லல. எத்தனை நபிமார்களிடத்துல தூக்கலாக ஒரு குணம் இருக்கிறதோ அந்த அத்துணை குணங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருங்கே முழுமையாக பெற்றவர்கள். எனவே அல்லாஹ் சொன்னா நேரான பாதை உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. மகத்தான உதவி உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. உலகம் முடிகின்ற வரை உங்களது புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் தெளிவாக்கி இருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற மீலாது நிகழ்வுகள், இது போன்ற மீளாத நிகழ்ச்சிகள் நாயகத்துடைய மகத்துவத்தையும் அவர்களது கண்ணியத்தையும் அவர்களது மதிப்பையும் அவர்களது மாண்புகளையும் நமக்குள் பரிமாறிக் கொள்வதற்காக வேண்டியும் மழுங்கி போகக்கூடிய இந்த உள்ளத்தை சீவி நபியுடைய அந்த அழகான அலங்காரத்தை இந்த சிம்மாசனத்தில் நிறுத்துவதற்காக வேண்டித்தான் உலமா பெருமக்கள் இது போன்ற முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். நபியுடைய அந்த மகத்துவம் கிடைத்து விட்டால் இறைவன் கொடுத்த கட்டளையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நசீபை இந்த மக்கள் அடைந்துடுவார்களே என்ற ஒரு மகத்தான பின் எண்ணத்தின் காரணத்தினால்தான் இந்த காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழுமையாக விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் இதுவரை கேட்ட நபியினுடைய அத்துணை மாண்புகளையும் விளங்கி நபி மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி அவரது வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தருவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரைக்கு வாய்ப்பளித்ததற்குரிய இந்த திருவரம்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் துவாக்குடி மலை ஹயாத்துல் இஸ்லாம் பள்ளிவாசலுக்கும் நன்றி தெரிவித்து எனது வார்த்தைக்கு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.